சிந்து பைரவின் பிரமோ இங்கே வீட்டுக்கு வந்துடுவாங்க. பெரியம்மான்றாங்க. சிவா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நீ எங்கே இருந்த? பெரியம்மா இது மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்டு நிறையவே இருந்துச்சு, அது இதுன்னு பார்த்து டயர்ட் ஆகிடுச்சுன்னு அங்கேயே தங்கிட்டேன்றாங்க. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியாச்சும் சொன்னியா, இல்லை சிந்து பண்ணா அதுவாச்சும் அட்டன் பண்ணியா? சரி வித, அதையும் எடுக்கல. சரி எனக்காச்சும் நீ ஃபோன் பண்ணியிருக்கலாம்லன்றாங்க. ஏன் பண்ணல சிவா? பண்ண ஃபோனாச்சும் எடுத்து பேசனியா? அதுவும் இல்லை பெரியம்மான்றாங்க. என்ன வேலை இருந்துச்சு அது இதுன்னு சொல்ல போறியா சிவா? இப்படியெல்லாம் பேசாத சரியான்றாங்க. எனக்கு கோவமாக வருது, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சிவான்றாங்க. கல்யாணம் அடிச்சு நீ பொறுப்பாக இருக்கணும்னு பல முறை சொல்லியிருக்கேன், ஆனால் அதை காதலே போட்டுக்காத, நீ இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி சிவான்றாங்க. இல்லை பெரியம்மா, இனிமேல் கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வர பழகிக்கோன்றாங்க. அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் நடக்கிறது வேறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரூம்க்கு வந்துட்டீங்களா டாக்டர்ன்றாங்க. நான் நைட்டெல்லாம் ஃபோன் பண்ண எடுக்கல, உனக்கு என்னதான் பிரச்சனைன்றாங்க. நீ என்னோட விஷயத்தில் தலையிடாதுன்ட்டு பல முறை சொல்லியிருக்கல, அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாத இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. நான் உனக்காக வரணுமா? உன்னை யார் எனக்கு ஃபோன் பண்ண சொன்னதுன்றாங்க. இல்லை டாக்டர், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம்னா நீ ஒன்றும் எனக்கு ஃபோன் பண்ண தேவையில்லை சரியான்றாங்க. நீ ஃபோன் பண்ணால் நான் வந்துடணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. உன் முகத்தில் முழிக்கிறதுக்கு பிடிக்கல, உங்ககிட்ட இருக்க பிடிக்கலன்னு தான் நான் அங்கேயே தங்கிட்டேன். ஆனாலும் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கப்பா, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, உன் கூட இருக்கவும் பிடிக்கல. அப்படி இருக்கும் போது நீ எந்த தைரியத்தில் நான் வருவேன்ட்டு எதிர்பார்த்துன்ட்டு பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால சிந்து ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.